ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக அது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு படி வந்து சர்க்கரை, அதுலேயே ஒரு படி வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து 1/2 கிலோ படி. இது ரெண்டையும் எடுத்துகிட்டு நல்லா பாகு காய்ச்சிக்கணும். அடுத்தது ஒரு குண்டாவில் 2 பேக்கெட் வந்து குலோப் ஜாமுன் மாவு வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து காய்ச்சின பால் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து குட்டி குட்டி பால்ஸை வந்து பிடிச்சிக்கணும். ஒட்டுச்சுன்னா உங்கள் கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸை வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சின எண்ணெயில் போட்டு பார்க்கணும். அந்த பால்ஸ் வந்து மேலே வந்துச்சு அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க அந்த பால்ஸை வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும். அதுவும் ப்ரௌன் கலரில் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து சூடான பாகில் போடாமல் ஒரு மிதமான பாகில் அதை போட்டோன்னா தாங்க அந்த பால்ஸ் எல்லாம் உடையாமல் இருக்கும். அதே மாதிரி குலோப் ஜாமுன் செய்கிறப்ப பால் ஆட் பண்ணி நாங்கள் செஞ்சுருப்போம். நீங்கள் பால்லையும் செய்யலாம், தண்ணிலையும் செய்யலாம். பால் ஆட் பண்ணும்பொழுது கொஞ்சம் குலோப் ஜாமுன் வந்து சாஃப்டாக இருக்கும். தண்ணியில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து எது நல்லாயிருக்குன்னு சொன்னால் மில்கில் ஆட் பண்ணுறது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணியில் ஆட் பண்ணுறது வந்து நீங்கள் கடையில் ஸ்வீட் வாங்குறீங்கல்ல அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க.